எல்லாருக்கும் வணக்கங்க. எப்படி இருக்கு? இதுதான் சிங்கப்பூரோட நைட்டு லைட் செட்டிங்கோட மெரினா பே. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதை நான் இப்படி பார்ப்பேன்னு, இப்படி வீடியோ எடுப்பேன்னு. அவ்வளோ அழகுங்க. நானே மிரண்டு போயிட்டேன். சும்மாவா வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு தான் போனது. ஆனால் இந்த லேண்ட்ஸ்கேப் வந்து எங்களுக்கு கிடச்சிச்சு. எல்லாமே ஒரே இடத்துல தர்ற மாதிரி. அப்பா மிரண்டு போயிட்டேங்க. செம்மையாக இருந்துச்சுங்க. நீங்களாம் இதை பார்ப்பீங்களா இல்லையான்றதுலாம் தெரியல. ஆனால் வீடியோ மூலயமா பாருங்கள். சிங்கப்பூர் அவ்வளோ இயற்கை சூழ்ந்த நாடு அப்படி இப்படிலாம் சொல்லி நான் உங்களை ஏமாற்ற விரும்பல. டூரிஸ்ட்டுக்கு கூட இது ஏற்ற நாடு அப்படின்லாம் நான் சொல்ல விரும்பல. நான் ஓகே தான், பட்டு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் நீங்களாம் வந்து பார்க்கணும் அப்படின்னா. நான் உலக நாடில் மிக முக்கியமாக நான் இங்கே இது யாருக்காக பேசுகிறேன்னா இந்திய நாட்டுக்கு பேசுகிறேன். எல்லாரும் வல்லமை படைத்த பணக்காரங்க இல்லைல்ல. அதனால் எல்லாராலையும் வந்துட முடியுமான்றதுலாம் ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் நீங்கள் பார்த்துக்கலாம், முக்கால்வாசி இவ்வளோ தான். ரொம்ப குறுகிய நாடு தான். சுதந்திரம் இல்லாத நாடு. சுதந்திரம் இல்லைன்னா எல்லா இடத்துலையும் யாரும் நிற்க மாட்டாங்க, யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஆனால் இந்த வாழ்க்கையோட பயத்தை காட்டுற நாடு தான் சிங்கப்பூர். ஒரு டைம் நீங்கள் என்டர் ஆகிட்டிங்கன்னா இது ஒரு மேக்னெட்டிக் பவர் மாதிரி. உங்களை உழைப்பாலையும் பணத்தாலையும் பேராசையாலையும் இங்கேயே நிற்க வச்சிரும். அப்படி நின்னவங்களோட கதை இங்கே நிறையா பேரோட கதை இருக்குது. அதில் ஒவ்வொரு கதையாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதில் ஒரு கதை இனிமேல் வாழ போகிற என் கதை. இங்கே நிறையா கதை சாதாரணமாக கேட்டால் எத்தனை வருஷமாக இருக்கிறீங்க, எத்தனை வருஷமாக இருக்கீங்கன்னு கேட்டிங்கனாலே எல்லோரும் சாதாரணமாக சொல்லுவாங்க. 10 வருஷம், 13 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம். அந்த 20-30 வருஷத்தில் அவங்க வாழ்க்கையில் ஒரு மரிச்சிக்காக சண்டை போட்டிருப்பாங்க இல்லையா, ஒரு மதிலுக்காக சண்டை போட்டிருப்பாங்க இல்லையா, ஒரு மரத்துக்காக சண்டை போட்டிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் அவங்க மறந்துடுவாங்க. எதுவுமே தேவையில்ல. அவங்கள வாழ்க்கை நிறைய யோசிக்க வச்சிரும், நிறைய மாற்ற வச்சிரும், நிறைய கேள்வி கேட்டுரும் இந்த வாழ்க்கை. அப்படி ஒரு கேள்வி கேட்டவன் தான் நானும். அப்படி ஒரு சண்டை போட்டவன் தான் நானும். இன்றைக்கி அவ்வளோதான், நம்மளை சொல்லி முடிச்சு விட்டாங்க போல் அப்படி தான் நினைக்க தோணுது. என்னத்தான் சொல்கிறது, பேராசை பெரு நஷ்டம்தான். எல்லா மனுஷனுக்குள்ளே இருக்கிற ஆசை தான் ஒருத்தவனை அனாதையாக்குது. அதனால் நம்மளே திருப்திப்படுத்துறதுக்காக தான் இந்த மாதிரியான வீடியோலாம் நான் எடுத்து போடுறேனே. ஏன்னா இங்கே எது இயற்கை, எது நிரந்தரம், எது அன்பு, எது சந்தோஷம், எது தேடல்ன்றது, இதுக்கான எல்லா தேடலும் இதில் வந்து ஒளிமறைவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இதெல்லாம் நம்ம ஆசைப்படுவோம் இல்லையா, எதுவுமே நம்மளுக்கு கிடைக்காது. ஒரு இயற்கையும் கிடைக்காது, ஒரு ஒரு அன்பும் கிடைக்காது, ஒரு பாசமும் கிடைக்காது, ஒரு இன்பமும் கிடைக்காது. ஆனால் இதெல்லாம் வந்து எப்படி அடைஞ்சிக்கிறாங்கன்னா, சுற்றி சுற்றி மரம், செடி, மான், முயல், கோழி, ஆடு, மாடு, அதுதான் இயற்கைன்னு நினச்சிட்ருக்கோம்ல. இந்த மாதிரியான மிக உயர்ந்த நாடெல்லாம் அதெல்லாம் இயற்கை இல்லை. இந்த பெரிய பெரிய பில்டிங்கு எங்கேயோ கட்டி வச்சு ஒரு குளத்துல தண்ணி ஓட்ட மாதிரி அந்த தண்ணி, இந்த லைட் செட்டிங்கு, இதெல்லாம் தான் இயற்கை. இதெல்லாம் பார்க்கக்குள்ள கண் விரிவடைஞ்சு ரசிச்சுக்குது. இந்த ரசனையுமே நம்ம ஏற்றுக்கிட்டு, ஓ இதுதான் சந்தோஷம், நம்மளை திருப்திப்படுத்திக்கிட்டு இது எல்லாத்தையுமே கிட்ட பார்த்து இதுவான்னு நம்ம பேரானந்தம் பட்டுக்கிறோம். அப்படி ஒருத்தவனா தான் நான் இருக்கிறேனே. இதுக்குள்ளாரையும் இங்கேயும் இருக்குது அடிமைத்துவம், மதம், ஜாதி, இதெல்லாம் இருக்கக்கூடாது, இருக்கணும் அப்படின்லாம் எந்த சாத்தியமும் இல்லைன்னு சொல்கிறதே தவறு தான். ஏன்னா எங்கெல்லாம் வந்து சேர சோழ பாண்டியர் போய் நம்மளை உருவாக்குனாங்களோ அங்கே எல்லாத்துலேயும் இது மிக முக்கியமாக ஒன்று வளர்ந்துக்கிட்டே இருந்திருக்குது. இதெல்லாம் அழிச்சிட முடியாது. நான் வந்து பெரியாரிசமும் இல்லை, நான் வந்து ஒரு அதுக்கு மாறானவனும் இல்லை. அதில் நானும் எங்கோ ஒரு இடத்துல மறைஞ்சிருக்கிறவனாக தான் இருக்க முடியுமே.
அவ்வளோ சரியாக என்னாலையும் எழுந்துட முடியாது இல்லையா? அதான் பாருங்க, வாழ்க்கை இவ்வளோதான். நீங்கள் உங்களுக்கு ஒன்றே ஒன்று தாங்க சொல்ல வரேன். நம்ம எவ்வளோ நேரம் ஒரு அன்பை ஏற்றுக்கிட்டு தூக்கிட்டு போக முடியுமோ அது வரைக்கும் தான் அதை தூக்கிட்டு போக முடியுமே தவிர, தூரமாக போக போக அந்த அன்பு எந்த ஒரு அன்பையும் சார்ந்து இருக்காதுன்றது மிக முக்கியமான ஒரு திறவுகோலாக இருக்கும். ரொம்ப தூரத்தில் இருந்து யோசிக்கக்குள்ள எதுவுமே நிரந்தரம் இல்லை. எல்லாமே இவ்வளோதான்றத நம்மளுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த வாழ்க்கை. இதில் கிடைக்கிற அல்ப சந்தோஷத்தை நம்மளால் எவ்வளோ நாள் எடுக்க முடியுமோ அவ்வளோ நாள் எடுத்துக்கணும். அதை ஏமாத்தாத அதுக்கு நம்ம உண்மையாக இருந்துட்டு போயிடணும். நம்ம கொடுக்குற இடைவெளியும் நம்ம கொடுக்குற தூரமும் அது பிரிவை தான் கொடுக்குமே தவிர, இன்னொன்று அது பிரிவை கொடுக்குதோ இல்லையோ அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியை கொடுக்குது. அந்த கேள்விக்குறி தான் நிரந்தரம் இல்லையா, நாளைய நாட்களை கேள்வி கேட்டுக்கிட்டு தூங்குற நாட்களை எண்ணிக்கிட்டு சாப்பிட்ற நாட்களை எண்ணிக்கிட்டு வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நான் என்ன பேசுகிறேன்னு கண்டிப்பாக எனக்கே தெரியல. ஆனால் எல்லா வார்த்தைகளிலும் யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு ஒன்று ஒன்றா புரிஞ்சுக்கும். இந்த இந்த வீடியோவை கேட்கக்குள்ள அதுக்கப்புறம் எனக்கே ஒரு சிலதெல்லாம் அப்போ தான் புரியும் நான் என்ன பேசணுன்னு. ஏன்னா மனசில் ஏதோ ஒன்று பேசணும்னு தோணுது, நான் பேசிடுறேன். இந்த எல்லா வீடியோவையும் காட்சிப்படுத்தி வெளியே கொடுக்கணும். அதுக்கு நம்ம ஏன்னா பேசணும்னு தோணி பேசிடுறேன். ஆனால் இது எல்லாமே எனக்கே கேள்வியாக தான் இருக்கும். எனக்கே ஒரு சில நேரத்தில் என் வார்த்தைகள் பிடிக்காத இருக்கலாம். ஆனால் இந்த வார்த்தைகள் எல்லாமே நீண்ட நாள் கழிச்சோ நீண்ட நேரம் கழிச்சோ எனக்கே இது ஒரு கேள்வி கேட்கும். நானே இதுக்கு ஒரு பதில் சொல்லிக்கிட்டு இருப்பேன். வார்த்தைக்கு ஏதோ சக்தி இருக்குது. சரி, நிறையா கவலைகளாகவே பேசுறதை விட்டுட்டு எல்லோரும் இதை ரசிச்சிங்களா? ஒரு நிறைய ஒரே சீனாக தான் இருக்கும். நான் இதை கிளிம்பல் எடுத்தேன். நீங்கள் கேமராவில் வாய்ப்பு கிடைச்சா, டிவியில் அந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சா பார்க்கக்குள்ள இது உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு சூப்பராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் ரசித்த மாதிரி நீங்களும் ரசித்தா இது ரொம்ப அருமையான காட்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரே இதை தான் எடுத்துருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் வேறு வேறு ஏங்கல், வேறு வேறு வியூவு, உங்களுக்கு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.